அப்படி இருந்தாலும் என்னை தொட்டு தாடிய கணவர் என்னுடைய ஆசை மண்ணால என்னுடைய அன்பு காதல் என்னுடைய மாமா எப்பொழுது வருவார் வருவது மறுபடியும் என்னுடைய சக்காத்துக்கு அப்படி ஆடு பாத்துக்கிறாளுப்பா ஆம்பளை பக்கத்துல அவ்வளோ ஆசையா என் மாமா வந்து அவர்கிட்ட பேசுவாங்க இல்ல அவர் பேசினார் நீ கட்சியிலே சொன்னே இல்லையோ அப்படி எனக்கு சில்லு கட்சியில பார்த்து நாட்கள் உடனே விட்டு உன்னை பார்த்து நாட்கள் உடனே விட்டது நோடு ஆதி வாக்கில் பேசப்பட்டு வந்தால் முகத்துக்கு நியாயமாப்படுது அடுத்த செட்டாபரை கட்டி வாடி வதைக்கிறார் என்ன ராஜா நடத்துவர்கள் வாழ்வு வெட்கம் அவமானம் சொல்ல முடியாத துக்கம் மாபெரும் தமிழ் பாராமல் இளவரசன் உங்களை பார்த்து கால் செருப்புக்கு சொல்லலாமா அவன் சொல்லிட்டானா வேதனை தாங்க முடியல யாருக்கு துக்கத்தை கொட்டுறது நினைச்சு இடை வந்து என்ன தவறு செய்த நான் ஒரு தவறும் செய்யவில்லை இந்நாட்டு மன்னரோ காஜராத்தில் சென்றிருக்கிறார் காஜராத்தில் சென்று விட்டால் நாட்டு மக்கள் பாதுகாக்க யாருமே கிடையாது என்று மூத்த மகனை எங்கிருந்தாலும் அழுத்துவார்கள் தளபதியாரை உத்தரவிட்டார்கள் அவர் வாழ்த்து திருமணம் கொண்டு விவரத்தில் நாட்டு அரசாங்கத்தில் அறிவித்து
வரச் செய்தேன். என்னுடைய பெருமை பார்த்து நாட்டு மன்னர் என்ற கலைத்தினாலே மலர் மலையை சுட்டி மணிமடத்தை சுட்டி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்த்து கொண்டு உரைத்தார்கள். மலர் மாலை அணிவித்தேன். புறப்படும் நேரத்திலே மலர் மாலையை பிடுங்கி என் முகத்திலே வீசி எறிந்து விட்டான். வீசி எறிந்து இல்லாமல் என்னை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். யார் நீ? எங்கு ஓடி வந்தவன்? யாருக்கு மகனாக பிறந்தவன்? கேவலம் அவன் காவல் கரத்தால் செய்யக்கூடியவன் தன் கால் சிறப்புக்கு சமம் நடந்த உண்மை. அவளுக்கு என்னவது ஆடுவதால் அவளுக்கு என்னவது அகதுகிறார். உங்களை பார்த்து இரு ஜாதிக்கு வரவன் கல்லிலும் முள்ளில் அகப்படை கூட செருப்புக்கு சமனை விட்டிருப்பான். செருப்பில் சிறப்பு சரியாக ஒத்தி பகட்ட வேண்டும். பார்த்தா செருப்பு என்ன சிறப்பு வேலை செய்து அவன் புரிஞ்சுக்கணும். உண்மை உண்மை. அதற்காக நீ கொண்டு நாளைக்கு மனைவி நான் என்ன செய்யறியா ராஜா? அது சொல். அப்படியா? ஆமா. அதற்காகத்தான் சரியான ஆளை சேர்ந்தேன். செய்து முடிச்சாலே போதும். இந்த கேட்டு போத ஒட்டுக்கிட்டு கேட்டு போயிருமா? காது ஒட்டி எப்படி போதானே எனக்கு இவ்வளவுதானே. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிற இவ்வளவுதானா? என்னால முடியுமா முடியாது என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருந்தான். ஒரு பெண்ணாகப்பட்டவர் உலகத்திலே பெண்ணுக்கிறான் முதல் உரிமை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உன்னிடத்தில் சொல்லியிருந்த செய்ய முடியுமா? முடியல. நான் யார்? ஒரு பெண்ணாக பிறந்தவள். ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்படி வேண்டுமானாலும் சாதிப்பேன். என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. என்னங்க ஆவது பெண்ணா? ஆவது பெண்ணா? அடிவதும் பெண்ணா? சாவதும் பெண்ணா? அகலமும் என்ன? இதே விழால் விலகி விட்டு வேண்டும். பிடி விசத்தையும் கலக்கலாம். அப்படியா? பார்த்தா நான் நெற்ற யார் தாலியாருக்கு தயங்கவே மாட்டேன். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த கருத்து பொண்ணு. எனக்கு இவ்வளவுதான். எனக்கு நீங்க ஒரே ஒரு புள்ளி வைங்க. சரி. அந்த ரங்கோலி போல நான் போறேன். நீ போற அந்த போறதை பார்த்து மக்காடுகிற சங்கத்துல காப்பி வச்சு நான் போறதா போற பாத்துக்கிறேன். அது மட்டும் கிடையாது. நீங்க ஒரே ஒரு கோடு போடுங்க. நீங்க நான் ரோடு இதெல்லாம் பேசுங்க. அத போது பாரு ஹைவேஸ் ரோடு தார் ரோடு நான் போடுறேன். இதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட். இதுல ஒரு பஸ் போனா ஒரு ஆட்டோ போக முடியாது. ஒரு ஆட்டோ போனா சைக்கிள் போக முடியாது. இது என்ன ரோடுங்க? நான் போடுற ரோடு அது மட்டும் கிடையாது. இப்படி நான் ஓரளையும் மொழி காட்டுறேன். ஆமா மனசுல சந்தோஷம். ஆமா பரவாயில்ல. மந்தவெளி முடிந்து விட்டது. வாங்க கேட்டு கிடையாம நல்லா காட்டுங்க.